கடந்த 2 முறை சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு போனார். அப்போது எழாத கூட்டணி பேச்சுவார்த்தை அல்லது அரசியல் அழுத்தம் அப்படிங்கிறது இப்ப இருக்கு. இது யாரால் அரசியலாக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்குறீங்க? இப்போ சிபிஐ விசாரணை, அப்புறம் ஜனநாயகன் திரைப்பட விசாரணை, திரைப்பட பிரச்சனை, இந்த ரெண்டையும் பார்த்தோம்னா விஜயை வளைப்பதற்கான முயற்சிகள் நடக்கிறதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கிறது. இது யாருக்கும் தெரியாமல் ரொம்ப நுட்பமாகலாம் நடக்கலை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை சிபிஐ விசாரணை நடக்குது. இப்போ சென்சார் போர்டில் மறு ஆய்வு கமிட்டிக்கு வர்றப்ப படம் பார்ப்பதற்கு ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு அதை ரத்து பண்ணுறதெல்லாம் வெளிப்படையாகவே தெரியுது. இப்போ உங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா கார்த்திகை செல்வனோ அபிநயாவோ நிகழ்ச்சி நடத்திட்டு போயிடுவாங்க. ஷோவை நீங்கள் கேன்சல் பண்ண மாட்டீங்க. அப்போ தெரிந்து தான் இது நடக்கிறது. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் சிபிஐ விசாரணை அல்லது ஜனநாயகம் தான் கூடுதல் த்ரெட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சிபிஐ விசாரணையை பொறுத்த வரைக்கும் இப்போ உடனடியாக விஜயை விசாரித்து கைதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதுக்கான சட்ட முகாந்திரங்கள் ரொம்ப குறைவுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் எஃப்ஐஆர்லேயே ஒரு முதல் எஃப்ஐஆரில் அவருடைய பெயரே இல்லை. ஒரு சாட்சி அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் விசாரிக்கப்பட்டிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அக்யூஸ்டாக விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. அவர் அந்த இடத்துக்கு போயிருக்கார், அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதனால் உடனடியாக அவரை கைது செய்வதற்கான முகாந்திரங்கள் கிடையாது. ஒருவேளை அந்த முகாந்திரத்தை உருவாக்கி கைது செய்யக்கூடிய வாய்ப்புகள், இப்போ அல்லூர் ஜனாவெல்லாம் கைது செய்த மாதிரியான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு முயற்சித்தால் கூட உடனடியாக அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்படி பண்ணாங்கன்னா அது பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான பின்னடைவை ஏற்படுத்தும். விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜை கொடுக்கும். ஒரு மிகப்பெரிய போராளி தியாகிங்கிற மைலேஜை கொடுக்கும். அதனால் அதை பண்ண மாட்டாங்க. ஆனால் ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் கோடிக்கணக்கில் முதலீடு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஒவ்வொரு நாளும் ஒரு திரைப்படம் காத்திருப்பில் இருப்பதுங்கிறது அதனுடைய வட்டி ஏறிட்டே போகும். இப்போ ஜனவரி 15 பொங்கலில் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இப்போ 2 மாதங்கள் தாமதமானதே எவ்வளவு கோடிக்கணக்கில் வட்டி போயிருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அது இன்னமும் தாமதிக்கிறப்ப அது ஒரு பெரிய திரட்டு தான். ஆக என்னன்னா விஜய் ஓடிடி தளமான அவங்களும் விலகிட்டாங்க, அமேசானும் விலகிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கிற பூச்சாண்டிக்கு பயப்பட தேவையே கிடையாது. அப்படியெல்லாம் ஒன்றுமே அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. கண்டிப்பாக பாஜக இதில் கை வச்சாங்கன்னா நெருப்பில் கை வைப்பதற்கான சமம்